புதுச்சேரியில் சிறுமியின் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் உறுதியளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் தொலைபேசி மூலமாக கொடுத்த பேட்டியில் இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சம்பவம் யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. நான் எனக்கு மிகவும் நிலைகுலைய செய்திருக்கின்ற ஒரு சம்பவம் இது. இது நான் எனக்கு தெரிந்த நேரத்திலிருந்து நான் காவல்துறையை தொடர்பு கொண்டு இது அந்த திரும்பி காணாம போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து இது கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் எடுக்கணும். சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தை காணாம போயிருக்கு. நான் அதை விரைவுபடுத்தி கொண்டே தான் இருந்தேன். ஆனா எனக்கே மன வருத்தம். இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்து அந்த குழந்தையோட உடலை கூட இத மாதிரி சிதைத்து செய்திருக்கிறது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. எந்த விதத்திலும் குற்றவாளிகள் தப்பிக்க விடவே மாட்டோம். இன்னைக்கு அவங்கள 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னும் 2-3 பேரை தேடிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் மிக தீவிரமான நடவடிக்கை நான் எடுப்பேன். நான் அதுல நான் 1% கூட குற்றவாளிகளை மன்னிப்பதோ இல்லை என்றால் அவர்களுக்கு ஏதோ மனித உரிமைகளை பற்றி பேசுவதெல்லாம் என்கிட்ட கிடையாது. நிச்சயமாக அவர்கள் மிக மிக தீவிரமான அவர்கள் தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். நான் போலீஸ முழுசா சொல்லியிருக்கிறேன். அந்த 2 பேர் கூட உள்ளவங்களை எல்லாரையும் கண்டுபிடிங்கன்னு. அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டமும் வந்துடும். அதுல இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு அது உதவி செய்யும்ன்றது. ஆனா உண்மையிலேயே நானும் முழுமையான மன வருத்தத்துல இருக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. இது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம்.